மாங்கல்யம் சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகா யாருங்கிற உண்மை தெரிஞ்சதுமே காவேரி வந்து மகாவை போட்டு அடிச்சிருந்தாங்க. அதில் மகா கீழே விழுந்து அப்படி தூங்கின மாதிரிக்கு இருக்கவும் அப்போ அங்கே மயில் வராங்க. ஐயோ காவேரி அம்மா நீ என்னம்மா பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மகா என்ன பண்ணியிருக்கா தெரியுமா அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் மகா வந்து ரொம்பவே நல்லவ, அவள் வந்து வேணும்னே செய்யலை அப்படின்னு சொல்லவும் அப்போ உனக்கு ஏற்கனவே உண்மையெல்லாம் தெரியுமா அப்படின்னு காவேரி கேட்கும்போது மயில் ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஐயோ மகாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கவும் அப்போ பாட்டி தாத்தா வீட்டில் உள்ள எல்லாருமே வந்துருந்தாங்க. மகாவுக்கு என்னாச்சு அப்படிங்கும்போது என்னன்னு தெரியல, மகா இந்த மாதிரிக்கு வந்து கீழே விழுந்து இப்படி தூங்கிட்டு கிடக்குறா அப்படின்னு சொல்லவும் அடுத்தது டாக்டர் வரவழைக்கிறாங்க. வரவழைச்சதுமே அவங்க மகாவை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க அவங்க சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க போலுக்கு, அதனால தான் அவங்களுக்கு லோ பிபியாக இருக்குது, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க சரியாயிருவாங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுமே மகா வந்து கண் முழிச்சிருந்தாங்க. அடுத்தது அங்கேருந்து எல்லாரும் போகவும் அப்போ காவேரியும் மயில் தான் இருக்கிறாங்க. அப்போ மகாவை பார்த்ததுமே அப்போ காவேரி வந்து திரும்பவும் திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. உன்னை வந்து இந்த மாதிரிக்கு நீ ஒரு துரோகம் பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து மயில் வந்து அவங்க பார்த்தோம்னா அவங்க காவேரிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மகாவை பற்றி நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, மகாவோட வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரிக்கு பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அடுத்தது பார்த்தோம்னா மகாவுக்கு திருவுக்கும் நடந்த கல்யாணத்தை பற்றி எந்த சூழ்நிலையில் நடந்தது, மகா எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டுருக்குறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து மயில் வந்து பார்த்தோம்னா அவங்க காவேரிட்ட சொல்கிறாங்க. இதை கெட்டதுமே காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மயில் சொல்லிட்டு இருக்கிற, மகாவோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது ஆமாம் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது, மகாவை ஒரு சூழ்நிலையில் காப்பாற்றுறதுக்காக தான் திரு வந்து தாலி கட்டியிருக்காரே தவிர மற்றபடி அவங்க ரெண்டு ஊருக்குள்ள வேறு எந்த சொந்த பந்தமும் கிடையாது, அவங்க ரெண்டு பேரும் விருப்பம் கூட படலை, அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் அதுக்கு முன்னாடி பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே காவேரி வந்து ஐயோ நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், மகாவோட வாழ்க்கையில் இந்த அளவுக்கு ஒரு சோக கதை இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே மயிலும் மகாவை பார்க்கறதுக்காக காவேரியும் வரவும் அப்போ மகா வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ காவேரி வந்து மகா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. மகா என்னை மன்னிச்சிரு மகா, நான் தெரியாதனமா உன்னை இந்த மாதிரிக்கு தப்பாக நினச்சிட்டு நான் அடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு, மயில் சொன்னதுக்கு பிறகு தான் எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு அப்படிங்கவும் உடனே வந்து மகாவை கெட்டி பிடிச்சிட்டு அவங்க வந்து ஆதரவு செய்யிட்டு இருக்கும்போது மகா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ மகா வந்து சொல்கிறாங்க அக்கா உண்மையிலே சொல்ல போனாக்கி திருவோட வீடுன்னு தெரியாமல் தான் நான் அந்த வீட்டுக்குள்ளே வந்தேன், வந்ததுக்கப்புறமா நான் பார்த்துட்டேன் திருவை, அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கேருந்து நான் கிளம்பி போயிட்டேன். போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா அம்பிகா அம்மா வந்து என்னை பார்த்து அழைச்சிட்டு வந்துட்டாங்க, திரும்பவும் ரெண்டாவது வடையும் இந்த வீட்டை விட்டு போனேன், அப்பவும் வந்து திவ்யா அக்கா என்னை திரும்பவும் இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க, எனக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, இப்போ என்னென்னா அவருக்கு 18 நாள் பூஜை பண்ண சொல்லியிருக்கிறாருல அந்த பூஜையை தான் இப்போ நான் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன், என்ன ஒரு 15 நாள் இருக்க விட்டிங்கன்னா அந்த பூஜை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா யாருக்கு தெரியாமல் நானே இந்த வீட்டை விட்டு போயிடுவேங்க்கா, திருவோட வாழ்க்கையிலையும் திவ்யாக்கா வாழ்க்கையிலையும் நான் தந்து என்றைக்குமே நான் குறுக்க நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே காவேரி கொஞ்சம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்க பாரு மகா, என்னால உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கிறேன், திருமலையும் திவ்யா மலையும் எந்த அளவுக்கு வந்து பாசமும் அக்கறையோடு இருக்கிறேன்னு உன் பேச்சிலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஆனாலும் என்னால் உனக்கு உதவ முடியாது, அது மட்டும் இல்லாமல் திவ்யாவும் திருவும் வந்து கூடிய சீக்கிரத்திலே கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, அவங்க வாழ்க்கையிலே நீ தலையிடக்கூடாது, அதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது அந்த ஃபோட்டோ தான், அதனால் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற திருவை என்கிட்ட கொடுத்துருதியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இது கேட்டதுமே மயிலும் மகாவும் அவங்க காவேரியை பார்க்குறாங்க. அப்போ உடனே வந்து அவங்க காவேரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மன்னிச்சிரு மகா, நான் அப்படி கேட்குறது தப்பு தான், ஆனால் எனக்கு வர வழி தெரியல, நீயும் திருவும் வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரிக்கு அந்த ஃபோட்டோவை என் கண்ணில் பட்ட மாதிரி வேற யாராவது பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை எந்த மாதிரிக்கு போகணும் உனக்கே தெரியும், இதனால வந்து திரு திவ்யாவோட வாழ்க்கையை வந்து என்ன ஆகும்னு தெரியல, அதனால நான் சொல்றதை கேளு, அந்த ஃபோட்டோவில் இருக்கிற திருவை கிழிச்சு என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லவும் உடனே மகாவும் அதுக்கு சம்மதிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த ஃபோட்டோவை எடுத்து அவங்க வந்து அப்படி ரெண்டாக கிழிச்சிருந்தாங்க. அப்போ அழுதுகிட்டே கிழிச்சிடவும் அப்போ காவேரி கிட்ட வந்து திரு இருக்கிறத அந்த இதை வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க, அந்த ஃபோட்டோ வந்து அவங்க கொடுத்துடவும் அப்போ வந்து மகா அழுதுகிட்டே இருக்கும்போது காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அந்த இதை எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அடுத்து உடனே வந்து அவங்க மயில் பார்க்குறாங்க. பார்த்ததுமே மகா என்ன பண்ணுறதுனே தெரியல, உனக்கு என்ன சொல்லி ஆறுதல் சொல்லணும்னு எனக்கு தெரியல மகான்னு சொல்லிட்டு அவங்களும் சோகத்தோடு அங்கே கிளம்பி போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. என்கிட்ட இருந்தது இந்த ஒரு ஃபோட்டோ தான், அந்த ஃபோட்டோவும் இப்போ என்னை விட்டுட்டு போயிடுச்சுது, எனக்குன்னு இப்போ வேறு எதுவுமே இல்லாத மாதிரி நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் அந்த பூஜையை முடிச்சதுக்கப்புறமா இந்த வீட்டோட நான் கிளம்பி போயிடுவேன், அப்புறமா எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மகா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா திருவை தான் கட்டுறாங்க.
பார்க்குறாங்க. அப்போ திருவை பார்க்கறதுக்காக அந்த அதிகாரி வராங்க. வந்ததுமே எங்கள் வீட்டில் எல்லாருமே இருக்கவும் அப்போ வந்து திருவனை பார்க்கணும் விசாரிக்கணும்னு சொல்லும்போது திருவை அழைச்சிட்டு வராங்க. அப்போ பார்த்தோம்னா மகா பார்த்துட்டு தாங்க, ஐயோ இந்த அதிகாரி திரும்பவும் வந்திருக்கிறாரு, நம்மளை பார்த்துட்டாக்கி அவ்வளோதான் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ திரு வராங்க. திருவை பார்த்ததுமே நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து திருவுக்கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கும்போது திருவை தனியாக அழைச்சிக்கிட்டு போகிறாங்க அதிகாரி. அப்போ உடனே வந்து கவிதா பார்க்குறாங்க, திருவை வந்து தனியாக அழைச்சிக்கிட்டு அந்த அதிகாரி வந்து பேசுறதுக்காக போகிறாரு, எதுக்காக தனியாக அழைச்சிட்டு போகிறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ திரு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீங்கள் தான் இன்னைக்கு விசாரிக்கிறதுக்காக வந்தீங்களா அப்படிங்கும்போது அப்போ அவரு சொல்கிறாரு, ஆமாங்க நான் தான் விசாரிக்கிறதுக்காக வந்தேன், ஆனால் இது உங்களுடைய வீடுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்குள்ள பேசிகிட்டு இருக்கவும் அப்போ மகா அங்கே வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அது கவிதா அதை பார்த்துருந்தாங்க. அதிகாரி வந்து திருவோட தனியாக அழைச்சிட்டு போய் பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த மகா எதுக்காக ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கிறா, ஒருவேளை அதிகாரி கிட்ட நம்மளை பற்றி போட்டு கொடுக்கறதுக்காக வந்து ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருப்பாளோ, ஐயோ இவன் மட்டும் வந்து ஏதாவது போட்டு கொடுத்துட்டானா அவ்வளோதான், அதுக்கப்புறம் நம்ம கதையை முடிஞ்சு போயிடுச்சுது, இப்போ என்ன பண்ணுறதுக்கே தெரியல, சரியா இவங்ககிட்டலாம் நான் மாட்டிக்கிட்டேன் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ எங்கே பார்த்தோம்னா மகாவை தான் காட்டுறாங்க. மகா வந்து நினைக்கிறாங்க, அதிகாரி வந்து திரும்ப இந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாரு, இப்போ வர வந்துட்டாரு, இப்போ அவர் மட்டும் என்னை பார்த்துட்டாக்கே அவ்வளோதான், அதனால அவர் கண்ணில் படாமல் நம்ம இங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணுமே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, பேசாமல் மார்க்கெட் போகணும்னு சொல்லிக்கிட்டு பேசாமல் மார்க்கெட் போயிடலாமா நம்ம அப்படின்னு மகா வந்து பிளானை போடுறாங்க. நம்ம வந்து காய்கறி வாங்கணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து நம்ம வீட்டை விட்டு போயிடலாம், அதிகாரி போனதுக்கப்புறமா நம்ம இந்த வீட்டுக்கு வரலாம், நம்மளை மட்டும் பார்த்துட்டாருன்னா அதுக்கப்புறமா வந்து திருவும் நம்மளை கண்டுபிடிச்சிருவாரு, அது நடந்துடக்கூடாது, நம்ம அங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பவும் அப்போ வந்து காவேரியும் மயிலும் வராங்க. எங்கே மகா போகிற அப்படிங்கும்போது இல்லை மார்க்கெட்டுக்கு போகணும், காய்கறியெல்லாம் கொஞ்சம் வாங்கணும் அப்படிங்கும்போது அப்போ மயில் வந்து நான் வாங்கிட்டு வரேன் மகா அப்படிங்கும்போது ஐயோ நானே வந்து அவர் கண்ணில் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து கிளம்புறேன், இந்த விஷயம் தெரியாமல் இவர் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கவும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்ணா, நாங்கள் சும்மா தானே இருக்கிறேன், எனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுது, அதனால ஆனே போய் வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு மகா அங்கேருந்து எஸ்கேப் ஆக போகிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து திருகிட்ட வந்து அவங்க அதிகாரி வந்து பேசி முடிச்சதுமே அப்போ வந்து திரு வந்து நினைக்கிறாங்க, எப்படியாவது வந்து நம்ம லட்சுமியை கண்டுபிடிக்கணும், அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது, என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே அடுத்தது அங்கே பார்த்தோம்னா காஞ்சனாவும் திவ்யாவும் வராங்க. வந்ததுமே அப்போ வந்து அவங்க பார்க்குறாங்க அதிகாரிகிட்ட வந்து திவ்யா வந்து இந்த விஷயத்தை பற்றி அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு திருவுக்கு அடுத்தடுத்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, யாரோ வந்து திருவோட கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அநேகமாக வந்து அவங்க கூடவே தான் இருந்திருக்கணும், ஆனால் திருவை காப்பாற்றுறதுக்காக ஒரு பொண்ணு வந்து ஃபோன் பண்ணியிருக்கிறா, அந்த பொண்ணு யாருன்னு தெரியல, அந்த பொண்ணை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து திருவை யார் இந்த மாதிரிக்கு கதையை முடிக்கிறதுக்காக வந்தாங்க அப்படிங்கிற உண்மையை நம்ம கண்டுபிடிச்சல அப்படிங்கும்போது அப்போ அதிகாரி வந்து சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் தான் நான் வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறேன், அதனால கண்டிப்பாக சீக்கிரத்திலே கண்டுபிடிச்சல அப்படிங்கவோ இது கெட்டதுமே கவிதா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்னது இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து இவ வந்து திவ்யா வந்து சும்மா விடமாட்டா போலுக்கு அப்படின்ட்டு இருக்கவும் அடுத்தது அதிகாரி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ திவ்யா வந்து மகாவை எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்போ மயில் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, மகா மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறாமா அப்படின்னு சொல்லவும் அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அப்போ வந்து பார்த்தோம்னா காஞ்சனா வந்து கவிதா கிட்ட பேசுகிறாங்க, என்ன கவிதா அந்த வேலைக்காரியை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீ அதை பற்றி கொஞ்சம் கூட முயற்சி பண்ணின மாதிரிக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து திரு வந்து அவங்க லட்சுமியை பற்றி அவங்க நினச்சிட்டு இருக்கவும் அப்போ திவ்யா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன திரு எதை பற்றி யோசனை பண்ணிகிட்டே இருக்கிற அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ திரு உனக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா உடம்பு அப்படிங்கும்போது எனக்கு பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அடுத்து காஞ்சனாவும் கவிதாவும் பேசிட்டு இருக்கிறத திரு வந்து கேட்டுருவாங்களா, அது மட்டும் இல்லாமல் மகா தான் லட்சுமி அப்படிங்கிற உண்மையை வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து காஞ்சனா எப்படியாவது வந்து மகாவை வீட்டை விட்டு அனுப்பிடணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. இதை வந்து கண்டுபிடிச்ச திரு வந்து அடுத்தது என்ன பண்ணுவார், அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.